நேற்று நைட்டு ஹஸ்பண்ட்காக ஒரு டம்ளர் சாதம் வச்சேன். அந்த சாதம் வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. நான் ஈவினிங் தான் சாப்பிட்டதுனால நான் சாப்பிடலை. ஸோ அதனால் மீதி இந்த சாதத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் தக்காளி போட்டு வணக்கிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பாப்பாங்களை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து தக்காளி போட்டு வணக்கினாங்க. நான் வந்து எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பும் வெறும் வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா வணக்கிடுவேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாதத்தை போட்டு வணக்கி அதுக்கப்புறமா பச்சை கொத்தமல்லி இலை போட்டு கிளறி இறக்கிடுவேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, புதினா இருந்தால் புதினா, கொத்தமல்லி ரெண்டும் போட்டுக்குவாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம டேஸ்ட்டாக சமைச்சாலும் இன்னொருத்தவங்க நம்மளுக்கு சமைச்சு தரும்போது அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவோம். கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். நான் வந்து அப்படி தான். எனக்கு இன்னொருத்தவங்க சமைச்சு கொடுத்தாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்மளா சமைச்சு ரொம்ப போர் அடிக்குது இல்லையா, அதனால்.